ஏன்னா என்னோட தங்கச்சி மேரேஜுக்கு ஆக்சுவலாக வந்து மேரேஜ் டயத்தில் ஃபஸ்ட்டு 1 lakhs வந்து நம்ம எப்பயுமே மேரேஜ் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி பண்ணுவோம்ல சார். அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து வெளியில் எல்லாத்துட்டையும் வாங்கி அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அப்பா வந்து ஜூன் 15th இறந்துட்டாங்க. ஜூன் 28 மேரேஜ், ஜூன் வந்து 15ஆம் தேதி இறந்துடுறாங்க. ஆக்சுவலாக 13 நாள் ஒரு அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்களோங்கிற பயம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாதம் ஆகாமல் மேரேஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரூலாக இருக்குது. என்னோட தங்கச்சியை எது வேணால் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் அந்த கடவுள் மாதிரி அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1 வீக்கில் வந்துட்டு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு ஒரு 1 வீக்கில் வந்து அதே டேட்டில் மேரேஜ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு செலவு வந்து அவங்க சைடில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் வந்து எங்கிட்ட டைரெக்டாக பேசியிருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் நானும் அவர் தான் பண்ணிக்கிருந்தோம். அவர் இறந்ததுமே வந்து சாப்பாட்டுக்கு மட்டும், ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதம் ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். அந்த இடத்துல சாப்பாடோட ஷேர் பண்ண வேண்டியது வந்து 1 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுச்சு. முன்னாடி கல்யாணத்துக்கு நகை எல்லாமே வாங்குறதுக்கு 1 லட்சம் அவங்ககிட்ட வாங்கி தான் எல்லாமே பண்ணியிருந்தது. வெளியில் 2 பேர்த்திட்ட வாங்கி பண்ணியிருந்தேன். அந்த 1 லட்ச ரூபா எனக்கு அந்த டயத்தில் வந்து ரொம்ப பெரிய இதாக இருந்தது. இந்த மாதிரின்னு சொன்னமே ஒரே செகண்டில், எதுக்குடா நீ இது பண்ணுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இது பண்ணுறேன், நம்ம பாப்பா, அது மேரேஜ் ரொம்ப முக்கியம், நமக்கு ரொம்ப இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சத்தை கொண்டு வந்து உடனே அடுத்த செகண்டே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த 1 லட்சம் கொடுத்ததுனால அன்னைக்கு மேரேஜ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சுச்சு சார். சமையலுக்கு அன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக நான் கொடுக்க முடிஞ்சுச்சு. இல்லைன்னா அந்த விஷயம் அன்னைக்கு நடந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாத்தாவோட இறப்பு, அவர் வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தவர், ரொம்ப ஊருக்குள்ளே பேரோட இருந்தவங்க. அது செய்ய வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இருந்துச்சு. அந்த டயத்தில் எனக்கு தேவைப்பட்ட 50,000 ரூபாய் உடனே வந்து கொடுத்தது அவங்க தான் அந்த இடத்துல. ஏன்னா நான் வந்து பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது, ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்குலாங்க சார். குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து நான் நகை சேர்த்து வச்சிருந்தேன். எதுக்காகனா நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக. இவன் என்கிட்ட கேட்கும்போது நான் அது பிஸ்னஸ்க்காக வச்சிருந்த நகை தான் நான் அடமானம் வச்சு கொடுத்தேன். அவங்க அதுக்காக அவங்க கொடுத்த ரெக்கக்னேஷன் என்ன தெரியுமாங்க சார்? குழந்தை பிறந்த முதல்ல யார்கிட்ட சார் கொடுப்போம்? அவங்க அப்பா வாங்குவாரு, இல்லை தாய் மாமா வாங்குவாரு, இல்லை தாத்தா பாட்டி வாங்குவாங்க. அந்த பொண்ணு உள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கும் போலங்க சார். நர்ஸு தூக்கிட்டு வந்து முதல்ல பாண்டிச்செல்வி யாரு, உங்ககிட்ட தான் குழந்தைய கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க சார். என்கிட்ட தான் சார் கொடுத்தாங்க. அவ்வளோ அழுக எனக்கு. நான் கொடுத்தது ரொம்ப பணம் தான், அடமானம் வச்சு கொடுத்தேன். அந்த அமௌண்ட் அவன் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த டைமில் அவங்களுக்கு அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறது அவங்க கொடுத்த ரெக்கக்னேஷன் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் உண்மையாகவே இன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்ததில்ல. அவன் சும்மா கொடுக்கூடாதுங்க சார். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சும்மா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்பி கொடுக்குற எண்ணம் அவனுக்கு வராது. கடனாக கொடுத்தோன்னா மந்த்லி தான் அவனுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம கடன் வாங்கியிருக்கோம், நம்ம நல்லா இந்த வேலை பார்க்கணும், கடன் அடைக்கணும், நம்ம இன்னும் மேலே வரணும்னு தோணும். அதுக்காக நான் கடனாக கொடுத்துருக்கேன். அவன் என்ன பேங்க் வட்டியோ அது கொடுத்துட்றான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வரையும் அவன் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க சார்.